ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்குறோன்னா, ரிட்டர்னிங் வித் அப்சல்யூட்லி நத்திங்ன்ற மான்வாவோட எபிசோட் 1 தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்டார்டிங்கில் ஒரு பெரியவர் ஒரு சின்ன பையன்கிட்ட பேசி இனிமேல் காட்டுறாங்க. தம்பி, நீ குழப்பமாக இருக்க, கொஞ்சம் காம் டவுன் வைப்பான்னு சொல்ல, அவன் அந்த சின்ன பையன் சட்டையை தூக்கிட்டு வயிற்றுல ஏதோ பண்ணுறான். டேய், நான் தான் சொல்கிறேன்ல, கொஞ்சம் அமைதியாக இருப்பா, எதுவும் பண்ணாதுன்னு சொல்கிறேன்ல, ஏன் இந்த மாதிரி பண்ணுறேன்னு அவர் கேட்குறாரு. அடுத்த சீனில் என்ன காட்டுறாங்கன்னா, ஒரு ஒரு நாட்டில் மேஜிக் தெரிஞ்சவங்க இருக்காங்க. அதே சமயம் கொடூரமான மான்ஸ்டர்ஸு, பீட் பண்ணவே முடியாத பெரிய பெரிய பீஸ்ட்லாம் இருக்கிறதாகவும் காட்டுறாங்க. அங்கே இருக்க மக்கள் அதை சர்வே பண்ணுறதுக்காக அதெல்லாம் டெஸ்ட்ராய் பண்ணிவிட்டு அட்ஜஸ்ட் பண்ணிட்டு தான் எப்படியோ வாழ்கிற மாதிரி காட்டுறாங்க. அந்த இடத்துக்கு பேர் தான் அரேயா. உடனே அந்த பெரியவர் அந்த சின்ன பையனை பார்த்து கேட்குறாங்க, உனக்கு மெஜிஷியன் இல்லை மார்ஷியல் ஆர்ட்ஸ் தெரிஞ்சவங்க யாருன்னா தெரியுமான்னு கேட்க, பயந்துக்கிட்டே நான் அந்த சின்ன பையன் இல்லை எனக்கு யாரையும் தெரியாது. ஆமாம், உங்கள் பேர் என்னன்னு கேட்குறான். என் பேர் லீ சுக்மான் அப்படின்னு சொன்னதுமே, ஓகே, நான் தான் இனிமேல் உன்னை பார்த்துக்க போகிறேன். உனக்கு அரேயாவை பற்றி தெரியுமான்னு கேட்க, நம்ம அந்த சின்ன பையன் இல்லை, ப்ளீஸ் என்கிட்டலாம் அதை பற்றி கேட்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு பயந்துகிட்டே பேசுகிறான். உடனே அந்த லீ நீ ரொம்ப பயந்துருக்கன்னு நினைக்கிறேன். ஆமாம், கொஞ்சம் கொஞ்சம் பயமாக தான் இருக்குது அப்படின்னு சொல்ல, நம்ம லீ இந்த ட்ரிங்க் குடிக்கிறேன்னு சொல்லிட்டு ஒரு ட்ரிங்க் எடுத்து கொடுக்க, நம்ம வாவ், நான் குடிக்கிறேன் கொடுங்கன்னு சொல்லிட்டு அதை வாங்கி குடிச்சிட்டு அதை அப்படியே அந்த லீ மூஞ்சிலே துப்புறான். இந்த ட்ரிங்க்கு கலரும் இல்லை, டேஸ்ட்டும் இல்லை. தண்ணியில் எதனா கலந்து கொடுத்து என்னை மயக்க மக்கலான்னு பார்க்கையா? கோத்தா, என்னையாடா கிளாஸ் லெஸ்ன்னு சொல்கிற? எனக்கு 13 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குடான்னு சொல்லி என்னை யாராலும் ஏமாற்ற முடியாதுன்னு சொல்கிறான். உடனே அந்த லீயோட ஃபேஸ் மான்ஸ்டராக மாறுது. நம்ம ஹீரோ என்ன பண்ணுறான்னா, அதை அட்டாக் பண்ணிவிட்டு உடனே அவன் ஸ்குவாடை எடுத்து அந்த லீயை ஃபினிஷ் பண்ணிடுறான். அந்த சின்ன பையன் அந்த ஸ்குவாட் எடுத்து உள்ளே வச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அவனை பற்றி அவன் சொல்ல ஆரம்பிக்கிறான். அந்த மான்ஸ்டர் பேர் இல்லை லீ சுக்மன், என் பேர் தான் லீ சுக்மன். எல்லாம் என்னை லீன்னு கூப்பிடுவாங்க. எனக்கு 27 வயசு ஆகுது. என்னோட இந்த பவர் காரணம் ஒரு ஸ்டோன் தான். எனக்கு 13 வயசு இருக்கும்போது நான் அரேயாவில் இருந்தேன். அங்கே இருந்தவங்க எல்லாம் ஒரு மேஜிக்கும் இல்லைனா மார்ஷியல் ஆர்ட் தெரிஞ்சு பவர்ஃபுல்லாக இருந்தாங்க. ஆனால் என்னால் சர்வே பண்ணுறதுக்கு ஒரு எபிலிட்டியும் என்கிட்ட இல்லை. அப்போ தான் நான் லைப்ரரியில் ஒரு புக்கை பார்த்தேன். அந்த புக்கில் இருக்க மாதிரி படித்து அந்த மெடிடேஷன்லாம் ட்ரை பண்ணதுக்கப்புறம் எனக்குள்ளே ஏதோ ஒரு பவர் பூஸ்ட் ஆன மாதிரி இருந்தது. நான் அந்த புக்கை வாங்கலாம்னு நினச்சேன். போய் ஷாப் கீப்பர்கிட்ட போய் இந்த புக்கு எவ்வளோ எனக்கு தர முடியுமான்னு கேட்டதுக்கு அந்த ஆள் ரொம்ப கம்மியான காசில் எனக்கு கொடுத்துட்டாங்க. அந்த புக்கோட வேல்யூ அந்த ஷாப் கீப்பருக்கு தெரியல. உடனே நான் சந்தோஷமாக அந்த புக்கை வாங்கிட்டு வெளியே வந்துட்டேன். அப்புறம் மான்ஸ்டர் அதை டிஃபீட் பண்ணுறதுக்கு இந்த பவர் மட்டும் போதாது, கொஞ்சம் இப்போ எக்யூப்மெண்ட்ஸும் வேணும்னு சொல்லிட்டு அதை வாங்குறதுக்காக கடைக்கு போகிறான். உடனே அங்கேருந்து கடைக்காரர் டே சின்ன பையா, உனக்கு இங்கே என்ன வேலை, நீ இறங்க வாங்க வந்துருக்கியா என்ன அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு நம்ம லீ இல்லை, ஆமாம், நான் கொஞ்சம் ஆர்மர்லாம் வாங்கணும், உங்கள் கடையில் இருக்கான்னு கேட்டதுக்கு, வா வா தம்பிங்க வா, இதோ பாரு, இந்த திங்ஸோட ஓனர் இப்போ உயிரோடு இல்லை, உனக்கு இதெல்லாம் பிடிச்சிருந்தா வாங்கிக்க சொல்லிட்டு நம்ம லீ கிட்ட சொல்ல, ஆ ஆ எனக்கு இது வேணும், இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு சொல்ல, உடனே கடை ஓனர் சரி தம்பி, உன்கிட்ட வாங்குறதுக்கு காசு இருக்கா? உடனே நம்ம லீ என்கிட்ட இருக்கேன், என்கிட்ட 6000 ஏஆர் இருக்குன்றான். உடனே நம்ம கடைக்கார், தம்பி ஒழுங்காக ஓடிடு, இது வாங்கணும்னா 3 லட்சம் ஏஆர் வேணும், ஒழுங்காக உன் காசை எடுத்துகிட்டு நீ ஓடி போயிடு அப்படின்னு சொல்லிட்டு அவனை மிரட்டுறாரு. அதுக்கு நம்ம லீ ஏன் சார் என்கிட்ட இப்படி ரூடாக பிஹேவ் பண்ணுறீங்க, நான் என்ன சார் பண்ணேன்னு கேட்க, அந்த கடைக்காரன் ஏன் தம்பி இப்படி பாவமாக அப்பா இது மாதிரி கேட்டால் நான் உனக்கு இறக்கப்பட்டு உனக்கு கொடுத்துருன்னு நினைக்கிறியா? சான்ஸே இல்லை அப்படின்னு சொல்லும்போது நம்ம லீ சார், எனக்கு ஒன்றும் நீங்கள் பாவப்பட்டுலாம் கொடுக்க தேவையில்ல, எனக்கு டேலண்ட் இருக்குது, நான் கண்டிப்பாக இதை வாங்குவேன்னு சொல்ல, டேலண்ட்டா உனக்கா? சரிடா, நான் சொல்கிறத மட்டும் நீ செஞ்சேன்னா நீ மீதி காசு தர தேவையில்ல, இருக்கிற காசை கொடுத்துட்டு இது எல்லாத்தையும் எடுத்துக்கலாம், ரெடியான்னு கேட்க, நம்ம லீயும் சரி நான் என்ன பண்ணணும்னு லீ கேட்குறான். அதுக்கு அந்த கடைக்கார் நீ தனியாக காட்டுக்குள்ளே போய் ஒரு மான்ஸ்டரை கில் பண்ணிட்டு வரணும், அப்படி நீ கில் பண்ணிட்டு வந்தனா நீ பேலன்ஸ் தரத்தாலும் சொல்லிட்டு அவன் கேட்ட எல்லாத்தையும் அவன்கிட்ட கொடுத்து அவனை காட்டுக்கு அனுப்புகிறாங்க. நம்ம லீயும் காட்டில் போய் நிற்கிறான். அப்போ அவனுக்கு எதிரில் ஒரு மான்ஸ்டர் அவனை பார்த்துட்டு அவனை அட்டாக் பண்ண வருது. லீயும் நம்ம கையில் இந்த வெப்பனை வச்சு அதை அட்டாக் பண்ணி அதை கில் பண்ணிடுறான். உடனே என்னடான்னு கையில் பார்த்தா காயமாயிட்டுக்குது இந்த வெப்பன் பிடிச்ச கையில். உடனே சந்தோஷப்பட்டு, பரவாயில்ல, லைட்டாக தான் இருக்குது, பரவாயில்ல, அந்த மாஸ்டரை கில் பண்ண சொல்லிட்டு சந்தோஷப்படுறான். அவ்வளோதான் இந்த எபிசோட். உங்களுக்கு இந்த மான்வா பிடிச்சிருக்குன்னா சொல்லுங்கள். நாலுலேருந்து 20 மினிட்ஸ்க்கு மேலே வீடியோ போடுறேன்.
உங்களோட தாட்ட வந்து கமெண்ட் செக்ஷன் லீவ் பண்ணிட்டு போங்க. தேங்க் யூ ஃபார் வாட்சிங்.